தப்பா எடுத்துக்காதீங்க. என் பையன் கொஞ்சம் ஜாலியா இருப்பான். ஆண்டி, நான் ஆக்சுவலா உங்க பொண்ண கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போய் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா தயங்குறீங்க? ஏதோ என் பையன் உங்க பொண்ணோட பேசணும்னு ஆசைப்படுறான், அனுப்பி வைங்களேன். ஆ, இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் தானே. இல்ல, எதுக்கும் என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அவ என்கிட்ட ஏதோ பேசணுங்கிறா. ஆ? நாங்க உள்ள போய் பேசிட்டு வந்துடும். இப்ப வந்துடும். வா. டேய், இப்பதான் அந்த பொண்ணை பார்த்துருக்கோம். அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட சொல்லல. அதுக்குள்ள என்ன தனியா கூட்டிட்டு போய் பேசணுங்கிற? அப்பா, ஆ, நீங்க ஏன்ப்பா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க? இதெல்லாம் சின்ன பசங்க மேட்ரு. லீவ் இட். மேடம், என்னால அவர் கூட வெளியில தனியா போக முடியாது. நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி உங்க பொண்ணா நடிக்கணும்னு சொன்னீங்க. நானும் நடிச்சேன். இதுக்கு மேலயும் என்னால அப்படி நடிக்க முடியாது. நான் என் வீட்டுக்கு போகணும். பிரியா ப்ளீஸ், பாதி கிணறு தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இத பாரு, ஜஸ்ட் ஒரு 5 minutes. நீ அருண் கூட வெளியில போயிட்டு வா. அவன் பேசுறத மட்டும் நீ கேளு போதும். பொண்ணு பார்க்க வந்த அருண் என்கிட்ட ஏதாவது கேட்டு நான் ஏதாவது சொல்ல போய் நான் உங்க மகளே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுறது மேடம்? பிரியா, நீ பட்டும் படாம பேசு. அவ்வளோ டீடைல்டாலாம் அவன் கேட்க மாட்டான். ப்ளீஸ் சரின்னு சொல்லு. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நான் ஒரு பையனோட பேசுறதா யாராவது பார்த்தா அதனால பாதிக்கப்பட போறது நான் மட்டும் இல்ல மேடம், என் தம்பி தங்கச்சியோட வாழ்க்கையும் தான். ஐயோ, இந்த காலத்துல அதெல்லாம் யாரும் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க பிரியா. இத பாரு, தயங்காம சரின்னு சொல்லு. நீ அவன் கூட போய் பேசிட்டு வந்துட்டனா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். ப்ளீஸ். சரி, குட். வா. ஏன்டா இப்படி அவசரப்படுற? வந்துட்டாங்க. அருண், வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆக்சுவலா வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் ரொம்ப கம்பல் பண்ணி தான் இப்போ உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். இந்த மாதிரி கல்ச்சர்ல எல்லாம் நான் என் பொண்ணை வளர்க்கல. அதனால ரொம்ப டிலே பண்ணாம கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஆண்டி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நம்ம கல்ச்சர் தான். பிரியா, போலாமா? ஐ வில் டேக் கேர். போலாம். கம் ஆன், வாங்க. டேய், கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. நம்ம கல்ச்சர். அம்மா, என்ன? ப்ளீஸ் கம். அவர் என்னன்னு கேளுங்க. ப்ளீஸ் வாங்க, தயங்காதீங்க, வாங்க. கம் இன். ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட், டைம் ஆகுது. ஓகே, ஹியர். ப்ளீஸ் உட்காருங்க. கம்ஃபர்டபுள்? வெல்கம் சார். Yeah. வெல்கம் மேம். நீங்க எங்க பிரான்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் நியூ கப்பல் சார். வாழ்த்துக்கள் சார். ஹேய், உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? Thank you. இதுக்காகவே உனக்கு ஏதாவது இது சொன்னதுக்காகவே. Thank you. ஓகே, Thank you, டன். பிரியா, I love you. I love you so much. ஐயோ, இவர் என்ன ஐ லவ் யூ எல்லாம் சொல்றாரு? நடிக்க வந்தது தப்பா போச்சே.
ஏன் பிரியா ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க? ஏன் முகம்லாம் வேர்த்திருக்கு? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நான் வீட்டுக்கு போகணும். என்ன பிரியா இப்படி பேசுறீங்க? நான் எவ்வளவு விஷயங்களை யோசிச்சுட்டு வந்திருக்கேன். உன் கூட எப்படியெல்லாம் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம லைஃபை அமைச்சுக்கலாம், நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா? அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளைட்ல கல்யாணம் பண்ணலாமா, ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆகலாமா, இல்ல க்ரூஸ் ஷிப்ல ஹனிமூன் வச்சுக்கலாமா, இல்ல கனடால குழந்தை பெற்றுக்கலாமா? இப்படி எவ்வளவோ கனவு இருக்குங்க எனக்கு. நீங்க என்னடானா வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க. ஐயோ, இவர் என்னெல்லாமோ உளறாரே. இவர்கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? பிரியா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? ஏய். சரி, என்னடா இவ்வளோ எல்லாம் பேசுறானே, ஒரு gift கூட கொடுக்கலன்னு தானே நினைக்கிறீங்க? 1 செகண்ட். உங்களுக்காக ஜெர்மன்ல இருந்து ஒரு டைமண்ட் ரிங் வர வச்சிருக்கேன். அதை இப்ப நான் உங்க கையில போட போறேன். கையை நீட்டுங்க பிரியா. இந்த மோதிரத்தால உங்க விரல் அழகா, இல்ல உங்க விரலால இந்த மோதிரம் அழகான்னு நான் பார்த்தே ஆகணும். பிரியா, பிடிச்சிருக்கா? பிரியா, உங்களை தான் கேக்குறேன், பிடிச்சிருக்கா? மோதிரம் பிடிச்சிருக்கு. பிரியா, நான் மோதிரத்தை கேட்கல, என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஐயோ, கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றானே. பிரியா, இங்க யாருமே இல்ல. நம்ம 2 பேரும் தனியா பேசணுங்கிறதுக்காக தான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். பொண்ணு பார்க்குற இடத்துல ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. எல்லார் முன்னாடியும் உங்க மனசுல என்ன இருக்குன்றத சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் இங்க தனியா கூட்டிட்டு வந்தேன். சொல்லுங்க பிரியா, என்ன பிடிச்சிருக்கா? நான் வீட்டுக்கு போகணும். பிரியா, நீங்க ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்கீங்க? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். பெரிய மில்லினியர், தொழிலதிபர் நிர்மலா தேவியோட பொண்ணா நீங்கன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. நீ அவன் கூட போய் பேசிட்டு வந்துட்டனா எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். என் மனசுல இருக்கிறத சொல்லட்டுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பணக்கார பொண்ணா இருந்தாலும் இவ்வளோ எளிமையா, கலாச்சாரத்தை விடாம எவ்வளோ அடக்க ஒடுக்கமா இருக்கீங்க. இவ்வளோ பண்பா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இந்த மோதிரத்தை உங்க கையில போட போறேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஏத்துக்கோங்க. செல்லாம், வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன். 7:30 வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கிழிக்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன். போன வாரம் தான் போனோம். வசந்த பவன். எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், வேண்டாம். சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். என்ன பிரியா, உங்க கை இப்படி நடுங்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி பிரியா, நீங்க ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. இப்ப இந்த மோதிரத்தை உங்க விரல்ல போடுறதுக்கு எனக்கும் மைண்ட் வரல. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. இது உங்க பயம் போனதுக்கு அப்புறம் சவகாசமா நீங்களே போட்டுக்கோங்க. நான் வீட்டுக்கு போகணும். ஓ, இத வீட்டுக்கு போய் போட்டுக்க போறீங்களா? சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி I just gonna have selfie with you. Hope you don't mind. Yeah, smile. Hey, smile. Hey,
கெமிஸ்ட்ரி இன்னும் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியே இருக்கு. இட்ஸ் ஓகே. 2016ல இப்படி பயப்படுறது நல்லா தான் இருக்கு. ஆனா நான் அப்படி இல்லை, எதுக்குமே பயப்படவே மாட்டேன். இங்க பாருங்க பிரியா, இது சால்ட் அண்ட் பெப்பர். இது ரெண்டுத்துக்கும் வேற வேற தன்மையா இருக்கலாம். இந்த ரெண்டுமே ஒன்னா டேபிள்ல இருக்கிறது தான் இந்த டேபிளுக்கே அழகு. அந்த மாதிரி தான் நம்ம லைஃபும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ. நில்லு. என்ன பிரியா, நடிச்சிட்டு வந்தியா? நீ என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. அம்மா, எல்லாரும் இங்க வாங்க. இங்க வந்து பாருங்களேன், பிரியா நடிச்சிட்டு வந்திருக்கா. எல்லாரும் பாத்தீங்களா பிரியாவை? அது ஐயோ, பொண்ணு பார்க்கும்போது போட்ட ட்ரெஸ்ஸோட வந்துட்டோமே. அது என்ன வந்து போயின்னு? ஆமா, காலையில நீ ஆபீஸ்க்கு போகும்போது சுடிதார் தானே போட்டுட்டு போன. வரும்போது பட்டு புடவை கட்டி பூ வச்சு மேக்கப் போட்டுட்டு கல்யாண பொண்ணு மாதிரி வந்திருக்க. நீ ஏதோ மறைக்க பாக்குற. நீ என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. உண்மையை சொல்லு. என்ன மாறுவேஷ போட்டிக்கு போயிட்டு வந்தியா? யூஸ்வலா ஸ்கூல்ல காலேஜ்ல தானே இந்த மாதிரி மாறுவேட போட்டியெல்லாம் நடத்துவாங்க. உங்க ஆபீஸ்லயுமா நடத்துறாங்க? இல்ல இல்ல இல்லையா? ஆமா ஆமா. அது என்ன இல்லங்கிற ஆமாங்கிற? இல்லையா ஆமாவா? ஏதாவது ஒண்ணு சொல்லு. இல்ல, பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்னது, உள்ள பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்னம்மா சொல்ற? எங்களுக்கு தெரியாம அது யாரும்மா உன்னை பொண்ணு பார்க்க வந்தது? இல்ல இல்ல, எங்க ஆபீஸ் எம்டியோட பொண்ணு பார்க்க வந்தாங்க. அதுக்கு நீ ஏமா உன்னை பார்க்க வந்த மாதிரி அலங்காரம் பண்ணிருக்க? சொல்லு பிரியா. ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லா பொண்ணுங்களையும் எம்டி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்பதான் எல்லாருக்கும் புடவை கொடுத்தாங்க. கட்டிக்கிட்டோம். நானும் கட்டிக்கிட்டேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. என்ன என்ன சந்தேகம்? இல்ல, பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளைக்கு கண்டிப்பா பொண்ணு பிடிச்சிருக்காது. உன்னதானே பிடிச்சிருக்கோ? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? எம்டியோட பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பிரியா, நல்லா தெரியுமா? பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை உன்னை பார்த்து ஓகே சொன்னாங்களா, இல்ல எம்டி பொண்ணை பார்த்து ஓகே சொன்னாங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எம்டியோட பொண்ணை பார்த்து தான் ஓகே பண்ணாங்க. எப்படியோமா, நீ எங்க போன நேரம் உங்க எம்டி பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. உன்னை இந்த கோலத்துல பாக்கும்போது உனக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. அத்தை, இந்த ட்ரெஸ்ஸை நான் விரும்பி போடல, அவங்களுக்காக தான் போட்டேன். என் கல்யாணத்தை பத்தி ஏற்கனவே நான் சொன்ன முடிவை தான் இப்போவும் சொல்றேன். ஏய் பிரியா, கொஞ்சம் நில்ல. நில்ல. அம்மா, மத்தவங்க சந்தோஷத்துக்காக மனசு மாறுற பிரியா கல்யாணத்துக்காக சம்மதிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இது ஒரு நல்ல அறிகுறியா தான் எனக்கு தோணுது. கரெக்டு தாம்மா. எனக்கு தூக்கம் வரல பிரியா. நீயும் அங்க என்ன மாதிரி தூங்காம தானே இருப்ப?
ஐயோ, அருண் தான் கூப்பிடுறாரு. இந்த டைம்ல ஃபோன் பேச வேண்டாம். என்னாச்சு? ஃபோனை கட் பண்ணுறான். ஐயோ, ஃபோன் எடுக்கலன்னா மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார் போல இருக்கே. கீர்த்தனை வர முடிச்சிட்டு போறா. ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? தயவு செஞ்சு ஃபோனை வைங்க. எனக்கு தெரியும் நீ தூங்கியிருக்க மாட்டேன்னு. உன்னை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஆமாம் பிரியா, என் மனசுக்குள்ள ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரியே இருக்கு. உன்னை பார்த்துட்டு வந்ததுலேருந்து என்னையே நான் தொலைச்சிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். உனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஹலோ பிரியா, ஏன் பேசுறதுக்கு தயங்குற? என்கிட்ட பேச என்ன தயக்கம்? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும்னா நீயும் அம்மாவும் தானே? எனக்கு நீ ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். நீ ரொம்ப நர்வஸான டைப், அதான் நானே உனக்கு ஃபோன் பண்ணேன். வாட்ஸ்அப்பில் நீ நானும் செல்ஃபி எடுத்ததை ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துட்டியா? பார்த்தேன். எப்படி இருக்கு? இனிமே என் ஃபோனில் இதை தான் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி நீயும் உன் ஃபோனில் வச்சுக்கவே இல்லை? இல்ல, வேண்டாம். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ வச்சுக்கோ. சரி, நான் எடுத்த செல்ஃபி எப்படி இருக்கு? நம்ம 2 பேரும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? பிரியா, வித் யுவர் பெர்மிஷன் நான் ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கிட்டா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு. சரி, நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் போட்டுக்கலாம். இங்கே பாரு பிரியா, இனிமே எல்லாமே எனக்கு நீ தான். என் மைண்ட் சேவர், என் ஹார்ட் சேவர், என் ஸ்க்ரீன் சேவர், எல்லாமே நீ தான். அட ராமா, ஃபோனை வைக்க மாட்டேங்கிறானே. நீ இல்லாத வாழ்க்கை சாமி இல்லாத கோயில் மாதிரி, பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் மாதிரி, என்ன சொல்ல போனா சார்ஜே இல்லாத ஃபோன் மாதிரி. ஐயோ, மொக்க போடுறானே. நான் உனக்கு ஆசையாக கொடுத்த வைர மோதிரத்தை நீ மறந்து வச்சுட்டு போயிட்ட. உன் கைப்பட்ட இந்த மோதிரத்தை பார்க்கும்போது நீயே நேரில் என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. உன்னை பார்க்கணும் போல இருக்கு பிரியா. நான் வேணா இப்பவே வந்து மோதிரத்தை உங்க வீட்டில் கொடுத்துட்டா? வேண்டாம் வேண்டாம். ஓகே, உனக்கு வேணான்னா எனக்கும் வேணாம். ஆனால் ஒன்று, நீயே என் கூட இருக்கிறத நினச்சி உன் கைப்பட்ட இந்த மோதிரத்தை என் நெஞ்சோட சேர்த்து அணைச்சிட்டு தான் நான் தூங்குவேன். குட் நைட் பிரியா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். கல்யாண பொண்ணா நடிச்சதுனால இப்போ இவ்ளோ தூரம் சிக்கலை கொண்டு வந்து விட்டுருச்சு. மனசாட்சி உறுத்தலோட இனி வேலை செய்யவும் முடியாது. இந்நேரம் எம்டி நம்ம வேலைக்கு வரமாட்டோன்னு நான் அனுப்பின மெயில பார்த்துருப்பாங்க. இனிமே அவங்கள பார்க்கறத அவாய்ட் பண்ணணும்னா வேலையை விடுறது தான் ஒரே வழி. பிரியா, இந்தாம்மா மத்தியானம் சாப்பாடு உனக்கு, பேக்ல வச்சுக்கோ. என்னம்மா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, இன்னும் கிளம்பலையா? இல்லத்த, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல. எனக்கு உடம்பு சரியில்லை, லீவ் போட்டுடலான்னு இருக்கேன். ஏன், உடம்புக்கு என்னாச்சு? கொஞ்சம் தலைவலியா இருக்கத்த. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவுன்னு சொல்லிட்டியாமா? அத்தைக்கிட்ட வேலையை விட்டதை சொல்லிடலாமா? வேலையை விட்டதை மட்டும் சொல்லலாமா, இல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா? வேண்டாம். என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? லீவ் சொல்லிட்டேன் அத்தை. தைலம் ஏதாவது தடவி விடவாமா? அதெல்லாம் வேண்டாம் அத்தை. அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ.
எக்ஸ்கியூஸ் மீ, யாரு ஆ, ஆ, வாங்க பிரியா வீடு இதுதானே? நீங்க நான் அவளோட எம்டி. வாங்க 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 உள்ள வாங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். பிரியா, பிரியா, உன்னை பார்க்கறதுக்கு உங்க எம்டி வந்திருக்காங்க. அச்சச்சோ, வீட்டுக்கே வந்துட்டாங்களா? என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ரெசிக்னேஷன் லெட்டரை பார்த்துட்டு என்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காங்க போல இருக்கு. எப்படி அவங்கள அவாய்ட் பண்றது? இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? இருங்க, நானே வரேன். வாங்க வாங்க. பிரியா, என்னாச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாது? ஷோ, பிரியா ஒரு நாள் ஆபீஸ்க்கு வரலன்னா எங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிடும். எல்லா வேலையையும் அவ தான் தலைக்கு மேல இழுத்து போட்டுட்டு செய்வான். அவ ஒரு நாள் வரலனாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுங்க.